யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே மீண்டும் அடியேன் வந்து நிற்கவும், பாடலை பாடவும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவும் கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய பிறப்பின் நாளை கொண்டாடினோம். கர்த்தர் நல்லவர். மிகவும் சந்தோஷமா குடும்பமா ஆண்டவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் நிற்கிறோம். இன்னும் ஒரு 3 நாட்கள் கடந்து போனால் இந்த வருடத்தின் கடைசி நாளை நாம் தொட்டு விடுவோம். ஆண்டவர் நாள் இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென். என் பிள்ளைங்க எனக்கு நன்றி சொல்லுவாங்களா? எத்தனையோ நன்மைகளை நான் என் பிள்ளைகளுக்கு செய்தேனே என்று சொல்லி இந்த நாளிலும் நன்றி அறிதலின் நிமித்தமாக 2 பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதித்து நாம் செல்ல போறோம். ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனையை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தாம். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தாம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். எல்லோரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. என்னோடு சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. 12 மாதங்களும் 2024ஆம் ஆண்டிலே எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சுகமாய் நம்மளை காத்து வழிநடத்தினாரே. தேவையில்லாத செலவுகள் வராதபடி நம்மை காத்து வழிநடத்தினாரே. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ ஆபத்துக்கள், வெளியே போகும்பொழுது, வேலைக்கு போகும் பொழுதும், குடும்பமாய் செல்லும் பொழுது, 2 வீலரில் செல்லும் பொழுது, காரில் செல்லும் பொழுது எத்தனையோ ஆபத்துக்களை நாம் சந்தித்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் சுகமாய் காத்தாரே. உணவு கொடுத்தாரே. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம், ஆபத்து நாளில் என்னை காத்திருங்களே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்களும் பாடுவீங்களா? ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இசையா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர், நன்றி ஐயா. நீங்க தான் என்ன ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர், நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இசையா, உம்மை உயர்த்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. எல்லாரும் சேர்ந்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பரத்தால். என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? தண்ணீரை கடந்தேன், ஆமென், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பரத்தால். நன்றி நன்றி ஐயா. இசையா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இசையா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை போல ஒரு சுகம், அற்புதம் ஒண்ணுமே இல்லை. எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்வதை போல ஒரு சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். அந்த பெருக்குமான் அவர்கள் பாடிய பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீங்க ஆண்டவரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள். குடும்பமா என்ன பாதுகாத்து வைத்திருக்கீங்க, நன்றி சொல்லவா? இல்லை எனக்கு 3 வேளை உணவு கொடுத்திருக்கீங்களா, அதற்கு நான் நன்றி சொல்லவா? நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கீங்க, நன்றி சொல்லவா? சுகம் தந்திருக்கீங்களே, பலன் தந்திருக்கீங்களே, எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கீங்களே, என் மகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க, எதற்கு ஆண்டவரே நான் நன்றி சொல்வேன்? நீ ஏராளமான நன்மைகளை எனக்கு செய்தீரே. ஆமென். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும், இந்த 2024ஆம் வருடம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ
ரட்சித்தீரே. எனக்காக மரித்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எவ்வளை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம், நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் என்னை இடைக்கட்டினீரே. ஆமென். கரங்களை பிடித்து என்னை கண்ணின் மணி போல நீங்க நடத்தினீங்களா ஆண்டவரே. எப்படி அப்பா உமக்கு நன்றி சொல்வேன். இத்தனை நன்மைகளை எனக்கு செஞ்சீங்களே, பாவத்தில் வாழ்ந்த இருந்த என்னை தூக்கி மீட்டீங்களே ஆண்டவரே. நன்றி நன்றி. ஒரே விஷயம், 2 சரங்களை மாத்திரம் நாம பாடுமா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு என்னோடு சேர்ந்து நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை நாம கேட்போம். காத்திருங்கள், கர்த்தர் நடத்துவாராக. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பாடல்களை நீங்க கேட்டீங்க. இதுவரை நடத்தின கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். தண்ணீர்களை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்து கொண்டீரேன். நன்றி ஆண்டவரே. பலவீனன் என்று என்னை தள்ளி விடாமல் பாவத்தில் வாழ்ந்த எனக்கு என்னை நீர் உயிர்ப்பித்து என்னை நடத்தி என் கரங்களை பிடித்து நடத்தி என்னை கண்ணின் மணி போல காத்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை பாடினோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, கேட்கிற பிள்ளைகளுக்கு இது பிரோஜனமா இருக்கட்டும். அப்போ அந்த வருடம் முழுவதும் நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் நன்றி பலிகளை நீங்கள் ஏறெடுப்பீராக ஆண்டவரே. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகொள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் பேச வந்த காரியம், நன்றி சொல்ல வந்தோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். நன்றி பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர் இருக்கிறார். சங்கீதம் 50:27
33 இவ்வாறாக சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். வேதத்திலே அநேக பலிகளை குறித்து நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் என்னாம் என்று சொல்லி அநேக பலிகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு குற்றங்களுக்கும் பாவ நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி அநேக பலிகள் உண்டு. ஆனால் இந்த பலியானது ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செல்ல வேண்டும். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்வானால் அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சார், தேங்க்யூ அங்கிள் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்துக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறோம், ஒரு பெரிய உதவி நமக்கு செய்வார் என்றால் என் உயிருள்ளவரை உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி செலுத்துவது மனிதனுக்குரியது. ஆமென். நன்றி செலுத்துவது மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு கடமை அது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் நன்றியை எதிர்ப்பார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துவான். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் இல்லையா? உண்ண உணவு, உடை, இருப்பிடம், ஆடைகள் எல்லாவற்றையும் கொடுத்து யாருமே 3 வேளை சாப்பிடாம இருந்திருக்க முடியாது. இருந்தாலும் கர்த்தர் நமக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து நல்ல ஆடைகளை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடவும் நமக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேருக்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வாங்க முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் உணவு இல்லாதபடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் சுகவீனமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மரணத்தை சந்தித்து இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல நிற்க கிருபை செய்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நாம் நன்றி அறிதலாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு குடும்பமாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தீராத வியாதிகள் நீங்கிருக்கும், தடைகள் நீங்கிருக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைத்திருக்கும், மரண பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்திருப்பார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் ஆண்டவர் உங்களை காத்துக்குள்ளே வழிநடத்தி இருப்பாரே. 3 வேளை உணவும் உங்களுக்கு தந்திருப்பாரே. போக்கில் வரத்தில் உங்களை காத்து வழிநடத்தி இருப்பாரே. அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எனவே எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நீங்கள் குடும்பமாக மனைவி, பிள்ளைகள், கணவனாய் சேர்ந்து ஆண்டவருக்கு நீங்க பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வருடம் முழுவதும் நாங்கள் இதை கடைபிடித்து வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் கடைசி நாள்களில் நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமாய் சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை துதித்து புகழ்ந்து அவரை பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன் தெரியுமா? நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்மளுடைய நன்றி உணர்வோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, இதுவரை நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் சரி, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இன்று ஒரு 4 நாட்களுக்குள் இந்த வருடம் முடிய போகிறது. 27ஆம் தேதி என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 நாளைக்குள் இந்த வருடமே நமக்கு முடிய போகிறது. எனவே நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து குடும்பமாக ஆண்டவரை பாடி துதித்து அவர் செய்த நன்மைகளை நீங்க அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். கர்த்தர் வருகிற வருடத்திலே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்தார், ஈசாக்கு என்ற மகனை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஈசாக்கு கொடுத்த மகனை ஆண்டவர் எனக்கு பலியிடு என்று சொல்கிறார். எப்படி இருக்கும் பாருங்களேன். கொடுத்தது ஒரே ஒரு குழந்தை 100 வயதிலே. இதே சூழ்நிலையில் நம்ம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இப்படி ஆண்டவரே எனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்போம். இவர் என்ன ஆண்டவரான்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் பேசியிருப்போம். ஆனால் இந்த ஆபிரகாம் எதையுமே யோசிக்க
நினைக்காதபடி சரி ஆண்டவரே என்று சொல்லி ஈசாக்கை பலியிட சொல்கிறான். ஆமென். ஈசாக்கை பலியிட செல்லும் அந்த வசனத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நீங்க வாசித்து பாருங்க. அந்த பையன் கேட்கிறான், அப்பா பலியிடுவதற்கு எல்லாம் தேவையானதெல்லாம் இருக்கிறதே, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. ஆமென். அந்த வசனம் மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனம் இல்லையா? அப்பா ஆட்டுக்குட்டி எங்க அப்பா? எல்லாமே இருக்கிறது. அதற்கு ஆபிரகாம் பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்கு! என் ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுத்தார், இப்பொழுது அவர்தான் கேட்கிறார், நான் என் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு என்ன காரியம் என்னவென்றால், நிச்சயமாக தன்னுடைய மனைவிக்கு கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். என்னுடைய ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் தான். சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அநேக இடத்துல சொல்லும் பொழுது எல்லாரும் தடை செய்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆபிரகாம் யாரிடத்திலுமே சொல்லாதபடி, தன் மகனுக்கு கூட தெரியாதபடி, என் ஆண்டவர் கொடுத்தார், என் ஆண்டவர் கேட்கிறார், நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த மகனை கட்டி பலிபீடத்தில் வைக்கும் பொழுது வசனம் 13 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாலே புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். கத்தியை ஓங்கி தன் மகனை கொலை செய்ய பலியிட துடிங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நிறுத்த சொல்கிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நிறுத்தி பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொல்லி பின்னால் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவேதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு நன்றி பலி! என் தேவன் எனக்கு இந்த 100 வயதிலே என்னுடைய நிந்தையை போக்கினார் ஐயா. மற்றவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய சீமானாய் இருந்த ஆபிரகாம் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு குழந்தை இல்லாதபடி எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ பேச்சுகளை அவர்கள் கேட்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட நிந்தையை என் தேவன் எனக்கு மாற்றி தந்தாரே, என் தேவன் கேட்கும் பொழுது நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரே ஒரு மகனை பலியிடுவதற்கு ஆபிரகாம் ஆயத்தமானார். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாம் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மகனை பலியிட நினைத்து பலியிடும் பொழுதுதான் கர்த்தர் அவனை தடை செய்து பின்னால் ஒரு ஆட்டை காண்பித்து ஆட்டை பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவரே, எனக்கு என் குழந்தையை மீண்டும் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நீங்க தெரியும் அப்பா, ஆண்டவரே எனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவனாக காணப்படுகிறான். யாக்கோபு, மோசே, அநேக தீர்க்கதரிசிகள் இப்படியாக ஆண்டவருக்கு பலிபீடங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். சங்கீதம் 20:14 இப்படி சொல்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி. ஆமென். உன் தேவனுக்கு நீங்க ஸ்தோத்திர பலியிட வேண்டுமான், அது மாத்திரமல்லாமல் உன்னதமானவருக்கு பொருத்தனையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்லாமல் சங்கீதம் 116:17 சொல்கிறது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை சேர்த்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி உமது நாமத்தை நான் தொழுது கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஆமென். ஆபிரகாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாக காணப்பட்டான். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற, ஸ்தோத்திர பலியிடுகிற ஒரு தாசனாக காணப்பட்டார் இந்த ஆபிரகாம். இரண்டாவதாக ஒரு நபரை நான் குறிக்கிறேன். நோவாவை உங்களுக்கு தெரிந்திருக்கும். நோவா ஒரு நீதிமான். ஆமென். நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பிரளயத்தில் இருந்து ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் காத்து கொண்டார். காரணம், நோவா நீதிமானாய் இருந்தான். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொன்ன அந்த நேரத்தில் கூட யோவான் நீதிமானாய் காணப்பட்டான். கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1-20 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஜலப்பிரளயத்திலே ஜலம் எல்லாம் வடிந்து 150 நாட்களையும் தாண்டி அந்த ஜலங்கள் எல்லாம் வடிந்து முடிந்தவுடன் ஆண்டவர் அந்த கதவை திறந்து விடுகிறார். அந்த நோவாவின் கப்பலை திறந்து விட்டு எல்லாரையும் குடும்பத்தோடு எல்லாரும் வெளியே வந்து நோவா என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் அதே வசனம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம்
வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமென். வசனம் 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெள்ளம் வந்து பூமியை முழுவதும் அழித்து விட்டது. மனித இனமே இல்லாதபடி அழித்து விட்டது. ஆனால் ஆண்டவருக்கு நோவாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆமென். நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அந்த நோவாவின் குடும்பம் மாத்திரம் 8 பேர் கொண்ட அந்த குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஐயா, நோவா செய்த காரியம் என்ன தெரியுமா? குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, என்னை குடும்பமாக நீங்க காத்து வழி நடத்துறீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா என்று சொல்லி பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவராக காணப்பட்டான். வேதாகமத்திலே இப்படி அநேக காரியங்கள், கர்த்தருக்கு நன்றி பலிபீடங்களை கட்டி ஸ்தோத்திர பலியிடுகிற தாசன்களை நீங்க பார்க்கலாம், நீதிமான்களை நீங்க பார்க்கலாம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வருடம் முழுவதும் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். சொல்லிலடங்காத நன்மைகள். நீங்க உட்கார்ந்து நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க, கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்று தெரியும். நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வேதாகமத்திலே அன்னாள் என்ற ஒரு பாத்திரம் உண்டு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அன்னாள் குழந்தை இல்லாதபடி நிந்தையை ஏற்றுக்கொள்கிறாள். சக்களத்தி முதல் கொண்டு எல்லாருமே குழந்தை இல்லை என்று சொல்லி இவளை நிந்திக்கிறார்கள். பெண்களுக்கு தான் தெரியும் குழந்தை இல்லை என்றால் என்ன வேதனை என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இவள் விண்ணப்பம் செய்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்றால் நான் இந்த ஆலயத்திலே அந்த குழந்தையை கொண்டு நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 1:10 அவள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. வசனம் 11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் பத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் செய்தாள். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த பொருத்தனையை ஏற்றுக்கொண்டார். அவள் செய்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டாள். வேதம் சொல்கிறது, அதற்கு அப்புறம் அவள் வருத்தப்படவில்லை. அவள் அதற்கு அப்புறம் அதை குறித்து யோசிக்கவும் இல்லை. கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவள் எப்பொழுது போல இருக்க ஆரம்பித்தாள். நடந்தது தெரியுமா? வசனம் 27, 25, 26 வாசிக்கும் பொழுது ஏலியினிடத்திலே வந்து அவள் கூறுகிறாள், கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார், சாமுவேல் என்று பெயரிடப்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்தார். வசனம் 27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். வசனம் 28 ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சாமுவேலை அந்த தேவ ஆலயத்திலே விட்டு வந்தான். நன்றி பலி. ஆமென். நன்றி பலி. என் ஆண்டவர் என் நிந்தையை நீக்கினார் ஐயா என்று சொல்லி நன்றி பலி. என் ஆண்டவர் என் கண்ணீரை பார்த்தார், என் கவலையை பார்த்தார், சமுதாயத்தில் நான் தலை குனிந்து நிற்பதை பார்த்தார், என் விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவள் செய்த பொருத்தனையின்படி விண்ணப்பத்தின்படி அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய ஒரே மகனை கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே அவள் விட்டாள். அவள் செய்த பொருத்தனையின்படி அவள் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தினாள். ஆமென். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20 இப்படி சொல்கிறது, சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு விளங்கலானது. ஆமென். பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அந்த மகனை எடுத்து பயன்படுத்தினார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நீங்க நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த அன்னாளை போல இந்த ஆபிரகாம் தனக்கு ஒரே ஒரு குமாரனாய் இருந்தாலும் அதை என் தேவன் கொடுத்தார், அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்க வந்த பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நிறுத்தி அவனுக்கு ஒரு சமாதானை கொடுத்து அந்த மகனை திருப்பி கொடுத்தார். ஆபிரகாம் நன்றி செலுத்தினான். ஆமென். அதே போல அன்னாலும் தனக்கு கொடுத்த மகனை தன் நிந்தை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்த ஆரம்பித்தான். ஆமென். ஹல்லேலூயா.
செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நோவா என் குடும்பத்தை இப்படிப்பட்ட வெள்ளத்திலிருந்து காத்து என் குடும்பத்தை காத்து கொண்டாரே என் ஆண்டவர் என்று சொல்லி குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தினார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த 3 பாத்திரங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஆபிரகாம், நோவா, அன்னாள் என்று சொல்லி இவர்களைப் போல நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். ஆபிரகாம் நன்றி செலுத்தினான். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மணலத்தனையாய் ஆண்டவர் ஈசாக்கை பலுகி பெருகி ஆசீர்வதிக்க செய்தார். நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். ஆமென். பூமி எங்கும் பலுகி பெருகியவர்கள் இருக்கிறார்கள். அன்னாளின் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வேதத்திலே சாமுவேலை பெற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் குடும்பமாய் ஆண்டவருக்கு நீங்க முழங்கால் படி போட்டு இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நீங்க குடும்பமாய் இருந்து ஆண்டவருக்கு முழங்கால் படி போட்டு ஆண்டவரிடத்திலே முழங்கால் படி போட்டு ஜெபித்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவீர்கள் என்றால் இந்த வருகிற புதிய வருடத்திலே ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் குடும்பத்திலும் ஒரு ஈசாக்கு பிறப்பான். உங்கள் குடும்பத்திலேயும் ஒரு சாமுவேல் பிறப்பான். ஐயா, உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமும் இல்லை. ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க. இப்போ ஒரு முடிவெடுங்க. இந்த வருடத்தின் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். மறந்து போவாதீங்க. குடும்பமா எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பல பாடல்களை பாடி துதித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்கள் பொருத்தனைகளை கேட்டு வரும் ஆண்டுகளிலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருடம் முழுவதும் நீர் சுகபத்திரமாய் காத்தீரே, கோடாகோடி நன்றி ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே, நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொண்டீரே, நன்றி அப்பா. புதிய இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இம்மட்டும் நடத்திய எபிரேசர் இனிமேலும் நடத்துவீராக ஆண்டவரே. புதிய வருடத்தை இவர்கள் காணட்டும், புதிய ஆசீர்வாதங்களை பெறட்டும் ஆண்டவரே. எந்த விதமான சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் இந்த பழைய வருடத்தில் எல்லாம் ஒழிந்து புதிய வருடத்தில் எல்லாம் புதிதாக கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. புதிய வருடம் புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உமது கருத்தில் தருகிறோம், பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற புத்தாண்டிலே உங்களை சந்திக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அநேக பாடல்கள் உண்டு, நீங்க கேளுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நன்றி செலுத்த மறந்துடாதீங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்த மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. தொடர்புக்கு 9779943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.